ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பதர் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்காடில் என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம ஷாப்பிங் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஆல்ரெடி வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ஏற்காடு ஸ்பைசஸ் ஹோம்மேட் சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பில் வாங்கினது தாங்க இது எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீத்தூள், அந்த ஊரில் விளையிற இது பண்ணுற டீத்தூள் 140 ருபீஸ். இது வந்து காஃபி பவுடர். இது 3 டைப்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக, ஃபில்டரு, அப்புறம் நார்மல் நம்ம எப்பயும் போடுற மாதிரி அந்த மாதிரி, இல்லைனா பாலில் போட்டு கொதிக்க விட்டு நம்ம எடுக்கிற மாதிரி, இந்த மாதிரி 3 டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 120 ருபீஸு. இது வந்து அம்மா வந்து காஷ்மீர் சில்லி வாங்கினாங்க. அவங்க வந்து அவங்களோட யூஸஸ்க்காக வாங்கியிருக்காங்க. ஸோ நான் வாங்கலை. இது வந்து ஹோல் ஸ்பைசஸ் மொத்தமாக சேர்த்தே பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ்க்கு வந்து எல்லா ஸ்பைசஸுமே சேர்ந்து ஏதோ மசாலா அரைக்கணுன்றதுக்காண்டி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மிளகு, அந்த ஊரில் விளையிற ஒரிஜினல் மிளகு, நம்ம ஊரில் கிடைக்கிற மிளகை விட அது ரொம்ப ஒரிஜினலாக இருக்கும். அதே மாதிரி வந்து அதில் இருக்கிற காரத்தன்மை வந்து நம்ம ஊரில் வாங்குகிற மிளகை விட அது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அதனால் அந்த மிளகு வந்து இது வந்து 1 கிலோ வந்து 900 1000 வரைக்கும் விற்கிது. நாங்கள் இது வந்து 1/4 கிலோ வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் அதெல்லாம் வாங்கினாங்க. அப்புறம் மொடவாட்டுக்கால் வாங்கினோங்க. மொடவாட்டுக்கால் எத்தனை பேருக்கு இதில் தெரியும்னு தெரியாது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஆட்டுக்காலுக்கு நிகராக வந்து சத்து கொடுக்கக்கூடிய ஒரு கிழங்கு, அதாவது வெஜிடேரியன். இது வந்து ஆட்டுக்கால் நான் வெஜிடேரியன், எல்லாராலையுமே இந்த ஆட்டுக்காலை சாப்பிட முடியாது. ஸோ அதனால் வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மொடவாட்டுக்கால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது வந்து சாப்பிட்டா எலும்புங்களுக்கு அவ்வளோ நல்லதுங்கிறாங்க. உடம்புக்கு நிறைய சத்து கொடுக்குது. நிறைய எலும்புங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற அளவுக்கு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் இதை வந்து ஒரு கடையில் வாங்கி குடித்ததுக்கு டேஸ்ட் நல்லா தாங்க இருந்துச்சு. நாங்கள் குடித்ததுக்கப்புறம் தான் இந்த கிழங்கை வாங்கிட்டு போய் நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கினோம். இது வந்து ரொம்ப சீப்பாக தான் கிடைக்கிது. அங்கே வந்து 1 கிலோ 100 ரூபாயிலேருந்து 130 ரூபா வரைக்கும் ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ரேட்டு. நாங்கள் வந்து அந்த ஏற்காடு ஸ்பைசஸ்லேருந்து அந்த கடை வாசல்லே விற்றுட்டு இருந்தாங்க. அதனால் அங்கேயே நாங்கள் வாங்கினதுனால எங்களுக்கு 1 கிலோ 100 ரூபா. நாங்கள் வாங்கினது வந்து 1 கிலோ 100 ரூபா வாங்கினோம். இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சீக்கிரமாக உங்களுக்கு இதை நான் செஞ்சு ஒரு வீடியோவாக போடுறேன். இதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு எல்லாமே ஃபுல்லாக இது வந்து அம்மா வாங்கினது அவங்களோட இதுவுக்கு. ஆனால் இதில் பாதி நாங்கள் எல்லாமே ஷேர் பண்ணி தான் இது பண்ணிக்கிட்டோம். அதனால் வந்து இது பண்ணிவிட்டு அப்புறம் சாக்லேட் வாங்கினாங்க. அந்த ஏற்காடு ஸ்பைசஸில் சாக்லேட் வாங்கினேன். எல்லா சாக்லேட்டும் மிக்ஸாக இருக்கிற மாதிரி வாங்கினாங்க. அது வந்து அந்த ஊர் கிளைமேட்டுக்கு நல்லா இருந்தது. ஏற்காடுலேருந்து கீழே இறங்கனாச்சு கொஞ்சம் அந்த ஹீட்டு நம்ம ஊர் வெயிலுக்கு தாங்கலை. மெல்ட் ஆகி இட்லி மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அதை பிக்கவும் முடியல, உடைக்கவும் முடியல. மெல்ட் ஆயிடுச்சுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்தால், எங்கள் வீட்டில் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, சுருள்பட்டை வாங்கினேன். இங்கே சுருள்பட்டை நான் போகிற இடத்துல எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க. எல்லாம் சாதா பட்டையாக தான் கிடைக்குது. சரி அங்கே கிடைக்கிது சொல்லிட்டு அங்கே 200 கிராம் 200 ரூபா நான் வாங்கினதில். அதனால் அதை அப்படியே சுருள்பட்டையை வாங்கிக்கிட்டு நானும் அம்மா பாதி பேர் எடுத்தேன் சொல்லிட்டு வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை வாங்கினேன். பிரியாணி இலை ஏதோ ஒன்று, அந்த லீஃப் வாங்கினேன், பே லீஃப் வாங்கினேன். அது வந்து 50 கிராம் 50 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மராட்டி மொக்கும் கிராம்பும் சேர்ந்து ரெண்டும் 25 கிராம் ரெண்டும் சேர்ந்து 50 கிராம் மொத்தம் 100 ரூபா. அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ரெண்டும் சேர்ந்த மாதிரி வாங்கியிருந்தேன். எனக்கு தனித்தனியாக வாங்க விருப்பம் இல்லை, அது அவ்வளோவா தேவைப்படாது இல்லையா, அதனால் வாங்கலை. அப்புறம் இந்த சீரகம் வாங்கினேன். இது எவ்வளோ கிராமுன்னு மறந்துட்டேன், எவ்வளோ ரேட்டுன்னு மறந்துட்டேன். நானும் அதே மாதிரி ஒரு அம்மா வாங்கின மாதிரி நானும் ஒரு 1/4 கிலோவுக்கு வந்து மிளகு வாங்கியிருந்தேன். ஏன்னா பையன் இருக்கான் இல்லையா, பையனுக்கு ரசம் வச்சு கொடுக்குறது, இல்லைன்னா மிளகை இடித்து தேனில் கலந்து கொடுக்குறது, அந்த மாதிரி இனிமேல் வந்து குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா யூஸ் ஆகும்ல. ஸோ அதுக்காக நானும் வாங்கிட்டு அப்புறமா அங்கேருந்து வாங்கி முடிச்சுட்டு அப்படியே கீழே மலையை விட்டு இறங்கி சேலம் வந்தோம். சேலம் வந்த உடனே நம்ம முருகர் கோயிலுக்கு போகாமல் வர முடியுமா, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அப்படியே வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு சும்மா வர முடியுமா, ஏதாவது வாங்கிட்டு வரணும்ல. இந்த பேகு நான் இங்கே 130 140 ரூபாய்க்கு நான் பார்த்துட்டு இருந்தேன், என்னால் வாங்க முடியல. அங்கே 100 ரூபாய்க்கு கிடச்சது, நான் வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த கூடை, இந்த பிளாஸ்டிக் டப்பா, அந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்கள் வாங்கினாங்க. ஒரு 2-3 ஐட்டங்கள் வாங்கினேன் வீட்டுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு. நல்லா இருந்தது. இதெல்லாம் 40 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான் ரேட்டு. ஸோ அதனால் வாங்கினேன். லட்டு கொடுத்தாங்க, லட்டு வாங்கினேன். லட்டு வந்து ஒரு லட்டு 100 ரூபாயாங்க. திருப்பதியில் கூட இவ்வளோ கொடுக்கலங்க.
ஒரு லட்டு ரூ. 100 சொன்னாங்க. சரின்னு ஒரு லட்டு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அதே பாதி காலி. அப்புறம் நான் ஒரு சாக்லேட் வாங்கினேன்ல, அதை காட்ட மறந்துட்டேனே. நான் வந்து டார்க் சாக்லேட் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேங்க சாப்பிட்ணுன்ட்டு. எனக்கு ஆனால் அது எப்படி எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியல, சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. அதனால் அங்கே வந்து டார்க் சாக்லேட்டில் முந்திரி பருப்பு போட்ட டார்க் சாக்லேட்டுங்க. அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த டப்பாவில் வந்து ₹140 இந்த டப்பா. அந்த ஏற்காடு ஸ்பைசஸில் தான் வாங்கணும். யாருக்கா வேணும்னா சொல்லுங்கள், அந்த லிங்க்கை நான் கீழே தரேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. இல்லைன்னா மொபைல் நம்பரும் சேர்ந்தே தரேன், நீங்கள் அந்த இதில் கான்டாக்ட் பண்ணி கூட வாங்கிக்கோங்க. இந்த ஸ்பைசஸ் வாங்கணுன்னாலும் வாங்கிக்கோங்க, சாக்லேட் வேணுனாலும் வாங்கிக்கோங்க. இல்லைனா என்னென்ன வச்சுருக்காங்கன்றத நான் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு, என்னென்ன அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த திங்ஸ்லாம் தாங்க நான் வாங்கினது, ஏற்காடில் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தது. அவ்வளோதான். யாருக்குன்னா அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடியுது. இதோட இனிமேட் நம்ம வந்து நார்மல் விலாகில் தான் பார்க்க போகிறோம். இந்த ஏற்காடு ட்ரிப்பு வீடியோ எல்லாமே, ஷாப்பிங்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. சேலம் வரைக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம நார்மல் விலாகில் பார்க்கலாம். இதுதான் மொத்தமாக நான் வாங்கினது. மொத்தமாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.